வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுட்டேன். அது கட் பண்ணால் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கொதன்னு வேக வைக்கக்கூடாது. 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம மண் பாத்திரம் தான் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சொன்னியவே 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சொன்னியவே கடுகு தாளிச்சிக்கலாம். இது உருளைக்கிழங்கு நம்ம ஃபுல்லாக மசாலாவுக்கு போடுற மாதிரி பண்ணக்கூடாது, பூரி மசாலாவுக்கு போடுற மாதிரி. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சொன்னியவே நம்ம உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது சோம்பும் சின்ன சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அரைவாசிக்கு மேலே வெந்திருக்கணும் கிழங்கு. ஆனால் தோல் உரிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப கசகசன்னு எடுத்தோம்னா இது பொடி மாஸ் மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு 3/4 பதம் வெந்தோடனேயே எடுத்துடணும். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்தது வரல. நீங்கள் அதை அளவு சொல்கிறேன். நான் சேர்த்துற சமயத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சாரிங்க, அந்த கிளிப்பு அதில் வரல. அதனால் நான் எப்படி எந்த சமயத்தில் போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். மசியை வதங்கினதுக்கப்புறம், மசியானா ரொம்ப இது வேண்டியதில் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வதக்கிட்டு இந்த சமயத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு, இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துறது கிளிப்பிங்ஸ் எல்லாம் வருதுங்க. இப்போ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குமா, இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் நான் இப்போ 4 கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 400 கிராம்குள்ளே வரும். அதோட அளவு தான் நான் போடுறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் போட்டு இப்போ வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அளவாக அந்த கிழங்கு 3/4 பதம் வெந்திருக்குது. மிச்சம் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ இந்த எல்லாத்தோட நம்ம சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொடி எல்லாம் சேர்ந்தது எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விட்டுட்டு, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே கிரேவி கெட்டியாகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்காது, ஆனால் மைல்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு பொடியாத அளவுக்கு, ஆனால் தோல் உரிகிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் பதம். இப்போ நம்ம இந்தளவுக்கு வச்சுட்டு மெல்லமாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப இதாக கலந்து விட்டோம்னா அது பொடிய ஆரம்பிச்சிடும். இது 3/4 பதம் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்துட்டு இப்போ பெருங்காயத்தோலையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியும் அந்த மசாலா எல்லாமே அந்த 3/4 பதம் வெந்தது போக இன்னொரு 1/4 பதம் வேகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா மசாலாவில் உள்ளிறங்கிடும் கிழங்குக்குள்ளே. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வெந்தோடனேவே வேணும்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், இதுக்கு முன்னாடி பதத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடவும் செஞ்சுக்கலாம், தோசைக்கும் மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு சொன்னால் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா தனித்தனியாக சாதத்துக்கு வச்சுக்கிற மாதிரி நல்லா வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு, எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதனால் நான் இந்த அளவுக்கே விட்டுட்டேன். இதோ ட்ரையாக வேணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக வரும். நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.